இதாங்க நம்ம தங்கியிருக்க மேக்பி லிவிங் கிராண்ட் ஹோட்டல் அண்ட் இவர் மிஸ்டர் ஜான். இவர் தான் நம்மளுக்கு எல்லா டூர் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி இது பண்ணுறாரு. இஸ் எ வெரி நைஸ் ஜென்டில்மேன். அண்ட் நான் இவரோட நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எதுனாலும் நீங்கள் இவரை கான்டாக்ட் பண்ணலாம். ரொம்ப பக்கா ஜென்டில்மேன். 100% இவரை நம்பலாம் நீங்கள். அது மாதிரி ரொம்ப இது. அண்டு உங்களுக்கு வந்து சே ஹாய். ஹாய். ஓகே, நான் ஒரு ஹோட்டலோட என்ட்ரன்ஸ் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இது ஆக்சுவலாக 4th ஃப்ளோர்னு போட்டிருக்காங்க. இது கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கா என்னன்னு தெரில. இது லாபி, ரிசப்ஷன். இஸ் ஆல்சோ வெரி நைஸ் கை. அண்டு நாங்கள் தங்கியிருக்க வந்து 6th ஃப்ளோரு. நைட் லேட்டானதுனால உங்களுக்கு அதை காட்ட முடியல. ஸோ இப்போ மார்னிங் வந்து ரூம் ஒரே குப்பையாகிடுச்சு. அதனால் அதை வந்து ஈவினிங் திருப்பி வரும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அப்போ காட்டுறேன். இது ஜஸ்ட்டு எம்ஜி மார்க் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ஈஸி. ஸோ காலைல 7:45 ஹோட்டலை விட்டு கிளம்பியாச்சு. நதுலா பாஸ் ஒரு லாங் ஜேர்னி. 9 மணிக்குள்ளே அந்த செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணணுன்னு சொன்னதுனால நம்ம காலையில் எதுவுமே சாப்பிடல. அப்கோர்ஸ் 9 மணிக்குள்ளே 8 மணிக்குள்ளே எம்ஜி ரோடு விட்டு வெளியே வரணும், இல்லைன்னா செலான் போட்டுருவான் அப்படின்னு டிரைவர் ரொம்ப இது பண்ணார். செலான் எவ்வளோ? 10,000 ரூபா ஃபைன். ஸோ கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி வெளியே வந்தால் சாப்பிட்லாம் அப்படின்னா இல்லை 9 மணிக்குள்ளே செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணணும், இல்லைன்னா உள்ளே போக முடியாது. அதனால் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிடல. அப்கோர்ஸ் 9 மணிக்கு முன்னாடி செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டை தேடி போயிட்டுருக்கோம். இக்கடில் அந்த அழகான வேலையை பாருங்கள். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் வேலி. ரொம்ப சூப்பராக இருக்குது. எவ்வளோ டெப்த்தாக இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 7,000 சீ லெவல்லேருந்து எல்லாம் ரெடிக்கு மேலே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம சாகர் கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டுறாரு. இது நம்ம ஃபேமிலி கேங்கு. ஓகே, வேலையை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா தான் இருக்குது. கிளாஸ் இறக்குனேன், ஏசி வைக்கல, கிளாஸ் இறக்குனேன். இன்னொன்று சில்லுன்னு காற்று வருது. அப்கோர்ஸ் இப்போ நம்ம கொடைக்கானல் மாதிரி தான் இருக்குது. ஆர்மி வெஹிக்கிள் உள்ள வண்டி எடுத்துகிறோம். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட்டை இடத்த தேடிட்டு அதுக்கப்புறம் அவங்கள மீட் பண்ணுறேன். ஒரு 9:15 ஆச்சுங்க. 9:15 தேராமல்ங்கிற ஒரு இடத்துக்கு வந்தோம். ஸோ இந்த தேராமலில் வந்து இங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட்டு. இந்த சின்ன ஒரு இதில் இங்கே வந்து ரொட்டி அவைலபிள், ரொட்டி சப்ஜி, அதுக்கப்புறம் நூடுல்ஸு அதை ஆர்டர் பண்ணியிருக்கோம். ரொட்டி வந்துச்சுன்னாங்க. நல்லா சுட சுட ரொட்டி வச்சுருக்காங்க. இதான் ரொட்டி, எக்கு, ஆம்லெட்டு. ஓகே, ரொட்டி. பசி, நல்ல பசி. அதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிளேட்டு கொடுங்க. சாப்பிட்டு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சப்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருக்கு. கொஞ்சம் உப்பு, நாளை இந்த குளிருக்கு அந்த உப்பு சூப்பராக இருக்குது. யா, இந்த இடத்துல இந்த ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் டிலே ஆனால் கூட நல்லா சாப்பிட்டா இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட் இஸ் வெரி குட். ஓகே, முடியலைங்க. நதுலா பஸ் வந்தாச்சு. உள்ளத்துக்கும் ஸ்னோஃபால்லாம் இல்லை. ஸ்னோ பாதி ஸ்னோ கரைஞ்சிடுச்சு.
ஆனாலும் நம்ம அந்த கரெக்டான கேஸ் எடுக்காதனால நம்மளால் முடியல. ஸோ இறங்கின வேகத்திலே அப்படி ஏறிட்டோம். என்ன குளிருங்க, கடுமையான குளிர். பாருங்க இவ்வளோத்துக்கு ஸ்னோவில் தான் இருக்குது. பட் இடம் பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நேச்சரை இங்கேருந்தே ரசிக்கணும். இவர் தான் பாஸ், நம்ம பாஸ். இங்கே பாருங்க பாஸ், ஹாய் சொல்லுங்க கேமரா, ஹாய் சொல்லுங்க. ஹாய். இறங்கின வேலையிலே வேண்டாம் ஏறிட்டோம். கீழே இறங்கிப்பா அப்படின்னு. ஓ எல்லாம் திருப்பி தைரியசாலி ஆகிட்டீங்க, எல்லாம் இறங்குறாங்க. ஆல் தி பெஸ்ட். குட் லக். போதும் இந்த இதுலேருந்தே காமிச்சிடுவேன். இதுலேருந்தே ஏற்கனவே ஃபுல்லாக தெரியுது. ஸோ ஐயோ நம்மளுக்கு வேண்டாங்கல்ல. டோர் கிளாஸ் கதை மூடிட்டு சைனா போடுறீங்க தாங்க இருக்கு. இதெல்லாம் ஏற்பட்ட இதில் பார்த்துருவீங்க. எல்லாம் இறங்கியாச்சு. வெரி குட். ஓகே. சரி, நம்மளை தவிர எல்லாம் போயிட்டாங்க. ஓகே மாமா இருக்கு, சூப்பராக இருக்கு. என்ன இருக்கு பாருங்க, என்ன அருமையாக இருக்கு பாருங்க. வேனுக்குள்ளே இருந்து நம்ம இந்த இயற்கை அழகை ரசிச்சிடுங்க. நம்மளுக்கு அதுதான் அழகு. கார் பார்க்கிங் பாருங்க, என்ன ரஷ் இருக்குன்னு. சரியான டிராஃபிக் ஜாமுங்க, ஃபுல்லாக டிராஃபிக் ஜாமு. ஓகே சூப்பராக இருக்குங்க. இதுதான் சங்கு லேக். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. ஆனால் இந்த சீசன்லேயே நம்மளால முடியலையே. இன்னும் ஸ்னோஃபால்லாம் வந்தால் எப்படி இருக்குன்னு தெரில. ஒருவேளை ஸ்னோஃபாலில் வந்தால் கூட இப்படி இந்த அளவுக்கு இருக்காது. இப்போது காற்று அடிக்கிறதுனால அப்படியே விடத்து போகுது. அப்படி ஆக்சிஜன் லெவல் இங்கே கூட பரவாயில்ல. மேலே நத்துலா பாஸில் தான் ரொம்ப கம்மி. அதுவும் இன்னைக்கு ரொம்ப கம்மியானு தெரில. வா நச்சாக் யாக்லா ஒரு சின்ன பறவை கியூட்டா அப்படி நீந்திட்டு போகுது பாருங்க. நம்ம கூட வந்தவங்கலாம் ரெண்டெல்லாம் ரோப் கார் மேலே அங்கே இருந்து போகணும். ரோப் காருக்கு போயிருக்கிறாங்க. யோக்ஸ் பாருங்க பாருங்க, எல்லாம் ஏக்கில் எல்லாம் அந்த கண்டலால் அதில் ஏறி கண்டெல்லாம் எங்கே போகுது, இந்த உள்ள போகுதுன்னு தான் தெரில. எஸ் ஓகே, எவ்வளோ நேரம்னாலும் இதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இங்கே நடுவில் ஒரு வழி போகுது. அப்படி என்ன தெரில, டயர்டாக இருக்குது, நடக்க முடியல. வாங்கியாச்சுங்க. குளிர்னாலும் சரி பரவாயில்ல, இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த ரோப் கார் போகாமல் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்கியாச்சு. 320 ரூபா ஒரு டிக்கெட்டு. அண்ட் ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் 599, 600. 12,310 அடி, கிட்டத்தட்ட 13,000 அடி உயரம் சீ லெவல்லேருந்து. ஸோ இந்த அழகான வியூவை பார்க்காம இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடியல, என்னாலும் வந்துட்டேன். வெயிட்டிங் ரூம் இப்போ வேண்டாம்ல. வா வா சூளைமேடு. நீங்கள் அரக்கோணமா?
ஸ்டார்ட் ஆகிட்டுங்க ரோப்கார். எவ்வளோ ஆடுது வா, மேலே ஏறுது. வா, சூப்பராக இருக்கு. ஒர்த்து தான். என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்கு, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. வா வா, என்ன அழகா இருப்பாருங்க. மேலே போகுதுங்க. அப்பர் ஸ்டேஷன் வந்து 12,310 அடின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 13,000 அடி. ஒருத்துங்க 360 ரூபாய்க்கு கண்டிப்பாக இது ஒருத்து. இங்கே வந்தால் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. டார்ஜிலிங் ஆக்சுவலாக டார்ஜிலிங் ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. பட் டார்ஜிலிங்கில் வந்து ரோப்காருக்கு வந்து 3-4 ஹவர்ஸ் லைனில் நிற்கணுமா. பார்க்கலாம், நம்ம டார்ஜிலிங் ப்ரோக்ராம் இருக்குது, அடுத்த ஸ்டேஜ் போகுது. எழுத்தால் ஒரு கேபிள், ஒரு கண்டோலா. எஸ், பின்னாடி பாருங்க இவ்வளவு சூப்பரா இருக்கு. ரிட்டர்ன்ல தான் அந்த வியூ பார்க்கணும். நம்ம குளிர் கிளவுஸ் எல்லாம் போடாம வந்து பெரிய தப்பாகி போச்சு. ஸோ கிளவுஸ் எல்லாம் போட்டிருந்தோம்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இந்த கேஸ்லாம் இல்லாமல் வந்துடாதீங்க. எப்படி இந்த காரை எப்படி மேலே போய் திரும்பிடுமா, இல்லை நம்ம இறங்கி அங்கே டைம் எடுத்துட்டு இது பண்ணுமான்னு தெரில. இப்போ ஸ்மூத்தாக போகுது. பாருங்க, ஃபுல் லேக் வியூ. மேலே நிற்கிறது இங்கே உள்ளவங்களா இல்லை நம்மளை மாதிரி டூரிஸ்டான்னு தெரில. இதுக்கு இந்த கதவு கொஞ்சம் திறந்து வச்சிருக்கான்னு தெரில. அது வரைக்கும் ஒரு சில் காற்று வந்துங்க பாருங்க. ஆடுது. மேலே வந்துட்டோம். இதுக்கப்புறம் கீழே போகுமா இல்லை இதுல திரும்பிடுமா? அங்க ஏதோ ஒரு கோயில் வர இருக்கு. அங்க இறங்கி நிக்கிறாங்க. வந்துட்டாங்க. கதவை திறந்துட்டாங்க, இறங்கிடணும் போல் இருக்க. டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டர்ன் ஆகுது. இறங்கணுங்க, இறங்கி போய் பார்த்துட்டு வரலாம். ஓகே. ஓ, இறங்கிட்ட ரிட்டர்ன் நடத்ததில்லை. ஓகே ஓகே ஓகே, இறங்கலாம். வேண்டாம், அங்கே போய் எங்கே பார்த்துட்டு வருவோம். எவ்வளோ சூப்பராக இருக்கு. பார்த்து இறங்கணும். திஸ் வே, இந்த வழியாக தான் பார்த்து. ஸோ இந்த வழியாக இறங்கி அப்பா, ஓ, த அதர் சைட் ஆஃப் தி மிட் நைட் மாதிரி, த அதர் பார்ட் ஆஃப் தி அதர் சைட் ஆஃப் தி திஸ் மவுண்டைன். அப்பா என்ன வியூ. இறங்குவா. அதில் 13,193 அடி உயரத்தில் இருக்கிறோம்.
டீ சாப்பிடணும்னா டீ சாப்பிடுங்க. இறங்கி பார்க்க போறீங்களா? ஓகே. பாப்பா டீ கடை எங்க இருக்குன்னு தெரியலையே. வா, என்ன சூப்பரா இருக்கு பாருங்க அந்த லேக், ஃபுல் வியூ. டீ மேலே ஒரு கேஃப்டேரியா இருக்கு. ஸோ அதில் டீ ஆர்டர் பண்ணியிருக்கோம். அங்கே ஒரு கோயில் வர, உடம்புல வலுவும் தம்பு இருக்கிறவங்க மேலே ஏறி போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம். ஓகே, நம்மளுக்கு வலுவும் இல்லை தெம்பும் இல்லை, அதனால இங்கேருந்து சாமி கும்பிட்டுறோம். ஜெய் பகவான். டீ 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 இல்லாச்சி டீ இல்லை கண்டா என்ன சில்லறை என்ன இருக்குல்ல? டீ நல்லா இருக்குன்னு இருக்காங்க. என்கிட்ட கொடுத்தீங்களா? நான் ஏன் பாட்டில் வச்சிருக்கேன். கையெல்லாம் எடுக்க முடியலமா. ஸோ டீ வந்துச்சு, ராணிக்கு டீ எடுத்து விடுங்க. அப்பா டீ வாசம் சூப்பராக இருக்கு. சொன்னாங்க டீ சூப்பராக இருக்குன்னாங்க. அந்த வாசம் பார்க்கும். இட்ஸ் நைஸ், வெரி நைஸ், பட் லிட்டில் bit hot less, but it is taste is very nice. Hot நல்லா தான் இருக்கு. மேலே நுரதான் சூடு இல்லாமல் இருந்துச்சு. டீ நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்கு. 40 ரூபாயா? 40 ரூபாய்க்கு ஒருத்தான் கொடுக்கலாம், தப்பு இல்லை. அது இவ்வளோ உயரத்தில் 1390 அடி உயரத்துலேருந்து இவ்வளோ இந்த வியூஸை பார்த்துட்டு அப்படி ஒரு டீயை குடிக்கிறது வந்து, இங்கே ஆக்சிஜன் நல்லாவே இருக்குமா, கீழே விட இங்கே நல்லா இருக்கு. அங்கெல்லாம் நம்ம இறங்க முடியாதுங்க. நம்ம டிரான்சிட் போயிட்ட அஜய் சொல்கிற மாதிரி என்ன இல்லை இந்த இந்தியாவில் சொல்லுங்க. இந்தியாவிலே இவ்வளோ அற்புதமான இடங்கள் இருக்கு, நம்ம போகலை அவ்வளோதான். ஆனால் என்ன ஒரு இதுன்னா, இங்கே கொடுக்குற ஃப்ளைட் டிக்கெட்டு பக்கத்தில் மலேசியா கொடுத்துட்டு போயிடலாமே, பேங்காக் கொடுத்துட்டு போயிடலாமே. ஆஸ்திரேலியாவுக்கே இப்போ அப்படி தாங்க. ஸோ இந்த டிக்கெட்டு வந்து ரேட்டை வந்து இங்கே கொடுத்துடலாமே, இங்கே ஆகிற ரூம் காஸ்ட்டை விட அங்கே கம்மியாக இருக்குது. ஸோ செலவுலாம் பார்த்தா இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஃபாரின் ட்ரிப். அவனுக்கு இந்தியாவில் கொஞ்சம் டூரிஸ்ட்டை வளர்க்கணுன்னா முதல்ல வந்து இந்த ஹோட்டல் ப்ரைஸு, ஃப்ளைட் டிக்கெட்ஸு, டொமஸ்டிக் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் இதெல்லாம் வந்து கம்மி பண்ணணும். மிஸ்டர் அப்படி கிராஸ் ஆகுது பாருங்கள். ஓகே, ஸோ ரிட்டர்ன் புறப்பட்டாச்சு. ஆப்போசிட் என்ன ஸ்பீடாக இருக்குது, எனக்கு போதே எவ்வளோ ஸ்டார்டிங் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கிறா. இப்போ ஏறினுச்சு, இப்போ இறங்குறோம். பாருங்க, உட்காந்து இயற்கையை ரசிச்சுட்டு இருக்காங்க அங்கே 2 பேரும். ஃபேண்டாஸ்டிக், ஃபுல் லேக்கு. கொஞ்சம் இந்த கிளாஸ் இங்கே ஃபுல்லாக இது வெளியே இது பண்ணலாம் தெரில, ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இதுலேயே நல்லா கிளியராக, ஓரளவு கிளியராக தான் தெரியும். பாருங்க, ஒரு ரோப் கார் வருது பாருங்க. என்ன வியூ. ரொம்ப சூப்பரா இருங்க. ரொம்ப பிரமாதமா இருக்கு. அதான் சொன்னார் அவரு, இதுல ரொம்ப அழகா இருக்கும்
அப்படின்ட்டு. அந்த ஸ்னோவில் இடம்லாம் கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருந்தது. அப்படி ஏதாவது குடும்பம் இருக்கிற மாதிரி இருக்கிறது. சரி நம்ம ரோட்பாலுக்கு போய் பார்த்துருவாங்க. இறங்கி பார்க்கும்போது இங்கே இப்படி போயிட்டு இருக்கு. சிம்லாவில் இப்படி தானே போகிறோம். மேலே சரி போகணும் அப்படின்னு நிறைய வீடியோ ரோட்ல எவ்வளவு கார் நிக்கி பாருங்க. கஷ்டமா இருக்கு. அப்துல்லா பாஸ் அங்கதான் போயிட்டு வந்தான்னு நினைக்கிறேன். கீழே அந்த பச்சை கலர்ல ஒரு ரவுண்டா ஒரு இது தெரியுது பாருங்க. அதுக்கு கூட அங்க நடந்து போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. எவ்வளவு டீப்பா இறங்குது, எவ்வளவு டீப்பா இறங்குது பாருங்க. ஸ்டீப்பா ரோடு எவ்வளவு சூப்பரா இருக்கும். உழைஞ்சி உழைஞ்சி பார்க்கவே பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஷார்ட்ஸே போடல, அதெல்லாம் பின்னாடி தனியா பண்ணணும். ஓ வந்துட்டங்க, கிட்டத்தட்ட கீழே வந்துட்டோம். எஸ், இருங்காச்சு. ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ஒரு மார்ச்ல கூட போட்டிருக்கலாம் உங்களுக்கு. கட்டாயம் கொஞ்சக்காக வர மாட்டாங்க. இறங்குறோம். இது ஒண்ணுதான். அங்கெல்லாம் வந்து மலேசியாலாம் வந்து இறங்கும் போது அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கும். அந்த செட்டப் தான் இங்க பண்ணல. எல்லாம் பண்ணிருந்தாங்கன்னா சூப்பரா இருக்கும். தேங்க்யூ. நல்ல ஒரு அருமையான ரோப்கார் ப்ளஸ் ஒரு ரொம்ப நல்ல டீ கொடுத்தாச்சு. மேலே டீ குடிச்சாச்சு. இப்படிதான் கீழே இறங்கணும். ஆ, ஸோ கீழே இறங்கலாம். ஓகே, பாருங்க அந்த வேன் மிகுதா தான் நம்ம வேன். ஒரே ஒரு வேன் டோட்டல் இந்த ஏரியாலே வேனாக இருக்குது. நம்ம இது ஒன்று தான். வா, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சரியான இந்த கிளவுஸு ஷூ இதெல்லாம் வந்து நல்ல கேஸோடு வந்துருந்தா அப்படின்னு உட்காந்து இந்த அழகை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். இங்கே இந்த யோக்கரைடு ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதில் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 100 ரூபாயா, ஏரி ரவுண்டுக்கு எவ்வளோன்னு தெரில. பட் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதில் போகிறாங்க, இன்னும் ஃபோட்டோ எடுக்காங்க, போக செய்கிறாங்க. ஈவினிங் ஆகிடுச்சு, இன்னும் ஒரு 4 மணி ஆக போகுது. கொஞ்சமாக கூட்டம் நல்லா கம்மியாகிடுச்சு. பாருங்கள், ஐ லவ் சங்கு லேக். எஸ், இது சாப்பாடுலாம் என்ன கொடுப்பாங்கன்னு தெரில. எவ்வளோ ரைடு கேட்குமா? How much for the ride? राइड करना है सर? हाँ? राइड करना है? हाँ. कौन सा राइड करना है? मीडियम, लॉन्ग है, शॉर्ट है? Short how much? शॉर्ट इधर का
इधर का शॉर्ट है कति हो भनिदिनु शॉर्ट Short how much? शॉर्ट का 650 वाला है 650. 650 Oh, from there. मीडियम राइट Uh. दिस साइड Short from here to there. That building. दिस साइड नो वो किस्ता That car. हाँ कार That car. Oh. इधर से 650. Oh. This medium right? मीडियम राइट 1500 का Huh? 1500 1500. Okay. अप एंड डाउन ஓகே ஷார்ட் ரைடு இங்கேருந்து அந்த டாக்ஸி ரைடுக்கு 650 ரூபாங்க இங்கேருந்து அந்த இதுக்கு வந்து அது மீடியம் ரைடு அந்த நடுவில் அந்த லேக் நடுவில் இருக்குது அதுக்கு 1500 ரூபா அவ்வளோ வா ஓகே சரி இப்போ நேராக ஹோட்டல் போயிட்டு ஈவினிங் வந்து மால் ரோட் ஓகே அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி அண்டு வேலை லஞ்சு சாப்பிட்ணும் காலையில் வரும்போதே ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டோம் ஸோ அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு மீட் பண்ணுவோம்